ராதாவை நாங்களும் அங்கேயும் கூப்பிடுங்கன்னு சித்தப்பா சொல்லியிருக்காருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த பொண்ணுங்க. அதை போய் எப்படின்னு அங்கேயும் கூப்பிடுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களாம் ராதாவை எப்படின்னு கூப்பிடுறது? வெற்றி டேய் அருவிலடா உனக்கு. பாவம் சின்ன பையன், உன் அடி அவன் தாங்குவானா? செத்து போயிருப்பான். ஏன்னா உனக்கு வெறிதாண்டா பிடிச்சிருக்கு. சாரிடா, பெரிய குழப்பத்தில் இருந்தேன்டா. அதான் கோவத்தில் மன்னிச்சிட்றா. பரவாயில்லண்ணே, அங்கங்கையாக சாகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். வாடா. சாரிடா. கோட்டரு ஃபீல் பண்ணது போதும், போய் எல்லாருக்கும் டீ வேணும். எனக்கும் ஒரு டீ. ஓ வந்துட்டான்டா திருவளத்தான். வாங்க தம்பி. என்னடா கோட்டரு, எல்லாத்தையும் சேர்த்தே டீ வாங்கிக்கோ போ. சரிண்ணே. போடா. டேய், நான் சும்மா விளையாடுனேன்டா. இது என்ன டீ குடிக்கிற நேரமா இது? மச்சான், நான் வந்தது ரொம்ப முக்கியமான வேலையை சொல்றதுக்காகடா. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, என்னன்னு கெஸ் பண்ணி பாப்போம். நீங்களும் தான் கெஸ் பண்ணுங்க. என்ன கெஸ் பண்ண முடியலையா? சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். டேய் வெற்றி, நாளைக்கு எனக்கு மேரேஜ்டா. எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களா? டேய், கம்ப்ளீட்டா அத்தனை பேருக்கு சம்மதம் தான். அதுலயும் சங்கர் மாமா தான் இதுல இனிஷியேட்டிவே பண்ணது. ஏதோ ஒரு ரீசனா நாள் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்கடா. அம்மா கூட நான் கால் பண்ணி சொன்னேன். அம்மா கூட இட்ஸ் ஓகே, நாங்க இந்தியா வரும்போது ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கடா. So everything is fine. டேய், டியர் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு கங்க்ராட்ஸ் கூட பண்ண மாட்டியா? உங்களுக்கு மட்டுமா நாளைக்கு கல்யாணம்? எங்க அண்ணனுக்கு தான் நாளைக்கு கல்யாணம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அண்ணனுக்கு கல்யாண பத்திரிகைலாம் போட்டு இருக்கோம். உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை இருக்கா? அப்படியா? எங்க காட்டுங்க. பேய அந்த பத்திரிக்கை காமிடா. இதோ காட்டுறேன். என்ன பண்றீங்க சார்? பிரிண்ட் எல்லாம் அடிக்கல சார், நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட், ஒன்லி இன்டர்நெட் தான். இந்தாங்க பாருங்க. டேய், இந்த கோயில கல்யாணம்? ஏங்க கோயிலில் கல்யாணம் வச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? அதுக்கு இல்ல, இட் வாஸ் a surprise for me and a pleasant one. ஹலோ பிரதர், இதை எனக்கு ஒன்று அனுப்புங்களேன். சரிங்க சார். இந்தாங்க. உங்க நம்பர் சொல்லுங்க சார். சொல்றேன். 98410. அனுப்பிச்சிடுறேன் சார். டே வெற்றி, ஐ எம் வெரி ஹாப்பிடா. நாளைக்கு உனக்கு கல்யாணப்போ நானும் அபியும் மாலையும் கழுத்துமா வந்து உனக்கு விஷ் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி? உங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃப்ளைட்டை பிடிச்சி கோயிலில் வந்து இறங்குவீங்களா? ஏன் ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? எப்படியோ வருவேன், ஆனா அபியோட வருவேன். என் நண்பனை வந்து வாழ்த்துவேன். கங்க்ராட்ஸ் ரா வெற்றி. நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோம். இன்விடேஷன் வந்துருச்சு. தேங்க்யூ சார். சரிங்க சார். சரி, தேங்க்யூ. சரி டேய், நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய் பாய். சரி பாய். சரி, பாய்டா வெற்றி.
இந்த பைத்தியக்கார பயலுங்க எதுக்காக இப்படி காதலிச்சு தொலைறாங்கன்னு தெரியல. அந்த சனியனை பண்ணிட்டு தன்னைத்தானே சாட்டில் வச்சுக்கிற மாதிரி வேதனை தொழிறானுங்க. அதை பார்க்குற எனக்கு தானே கண்ணில் ரத்தம் வருது. அவ்வளோ லவ் இருக்கிறவரு எதுக்கு ராதாவை கட்டிக்க சம்மதிக்கணும்? அப்போ இது லவ்வுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? டேய், அதான் வீட்டுக்கு வீடு இல்லைன்னா பெரியவங்க வந்து நிற்கிறாங்கல்ல, அவனத்தை பண்ணுவான். டேய், ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, இந்த ஜோடி மாதிரி கல்யாணம் பண்ணாங்க 2 நாளைக்கு மேலே 2 பேரும் உசுரோடு இருக்க மாட்டாங்க. ஒன்று சொல்லட்டுமா, மனசறிஞ்சு 2 வீட்டு பெரியவங்களும் 2 கொலை பண்ண தயாராகிட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன எல்லாரும் நல்லவங்க தான், யாரையும் இங்கே நான் கெட்டவன்னு சொல்ல வரல. என்ன பண்ணுறது, எல்லாரும் முட்டாளா இருக்காங்களே. சக மனுஷனை புரிஞ்சிக்காத முட்டாளா. நான் இந்த வெற்றி பையனை சேர்த்தான்னு சொல்கிறேன். சித்தப்பு இப்ப நினைச்சு பார்த்தா அண்ணனோட வேதனை எனக்கு நல்லாவே புரியுது சித்தப்பு. ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவனுக்கு தான் இன்னொரு லவ் ஃபெயிலியர் ஆனவனோட வலி புரியும். டேய், அட்ரா அவனை. சொல்லுவே மூங்கிய பாதே பேய் மூங்கி. அடிச்சிட்டீங்கல்ல, இனிமே நடக்கிறத மட்டும் பேசுவோம், ஓகேவா? நேரத்தில் நடக்கணும், கல்யாணம் தான் நடக்கணும். அதுக்கப்புறம் எந்த கன்றாவி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வேற என்ன நடக்கணும்? அதில் சித்தப்பு நடக்க போற கல்யாணத்தை நம்ம நிறுத்திட்டா ஏய், நாம எப்படிடா நிறுத்த முடியும்? என்ன கேட்டா எனக்கு என்ன அவ்வளோ அறிவா இருக்கு? திருநான்காத்தம்மன் கோயிலுக்கு கல்யாணத்தை நிறுத்த போனப்ப வெற்றி என்ன அபியனி கழுத்துல தாலியா போட்டாரு. மதுரையில கல்யாணத்தை நிறுத்த போனப்ப எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு. ஏய், என்ன சித்தப்பு? பேயி செல்லம், ராஜா, உனக்குள்ள இவ்வளவு அறிவா? அம்மா, நீ சொல்றது கரெக்ட் பேயி. சித்தப்பே, என்னப்பா? அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணன் கல்யாணத்தை நாம எப்படி நிறுத்த முடியும்? டேய், ரொம்ப சிம்பிள்ரா. அந்த பக்கம் அந்த இங்கிலாந்து திருவாளத்தான தூக்கிடலாம், இந்த பக்கம் ராதாவை தூக்கிடலாம். ஒரு பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளைய வச்சுக்கின்னு எவன் கல்யாணம் பண்ணுவான் பார்த்துருவோம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னாந்தான்னு வச்சுக்க, வேலைக்கு ஆகாது. 2 பேரும் போய் சக்தியை தூக்குவோம், 2 பேர் போய் ராதாவை தூக்குவோம். எப்படி? சித்தப்பே, சூப்பர் ஐடியாவா இருக்கு. நைட்டே போய் 4 பேருமா சக்தி ராதாவை தூக்கிடுவோம். சரி, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு எந்த வேலையை யார் பார்க்கறது எப்படி பார்க்கறதுன்னு ஒரு ஐடியா பண்றோம். சரியா? போலாம் சித்தப்பு. போலாம். ஏய், வாடா. போலாம் சித்தப்பே. அபி, பத்மா, நினைச்சேன் நீ இதுக்கு மனசார சம்மதிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். என்னாச்சுடா? நீ எதுக்கு சக்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்ன? அபி, அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டு இப்படி இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படிடா? நான் சொல்லல இந்த சூர்யா ஏதோ வேலை பாக்குறான்னு? அதான் நம்ம மாடிக்கு போக கூடாது, அபியை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சக்தி கூட அவ பேசிட்டு இருக்கா அது இதுன்னு சொல்லி நம்மள தடுத்து வச்சிருக்கான். என்னதாண்டா ஆச்சு? நிஜமாவே இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியா? இல்ல பெரியம்மா, சத்தியமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. என்ன அபி சொல்ற? சூர்யா நீ அப்பா கிட்ட சம்மதம் சொல்லிட்ட, சத்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துதான் சொன்னானே. அப்பா வாங்கினது என் சம்மதத்தை இல்லம்மா, என் மௌனத்தை. பதிலா எனக்கு தந்தது வாழ்க்கையே இல்ல, தண்டனை. அம்மா, என்னதாம்மா நடந்துச்சு? அப்பா இங்க வந்தாரு. அப்பா என்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தா கூட நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துட்டு இருக்க மாட்டேன் பெரியம்மா. ஏன்னா வெற்றியை விட எனக்கு என் உயிரா முக்கியம். ஆனா அப்பா துப்பாக்கிய அவர் நெத்தியில வச்சிருந்தாரு. அப்பா என் உயிருக்கும் மேலதானே பெரியம்மா. அந்த நேரத்துல என்னால என்ன பெரியம்மா செய்ய முடியும்? நான் சம்மதமே சொல்லல பெரியம்மா, நான் மௌனமா தான் இருந்தேன். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அந்த துப்பாக்கிக்கு வேலை வந்துரும்னு சொல்றாரு. நான் என்னதான் பெரியம்மா செய்ய முடியும்? ஐயோ, இப்படி எல்லாமா பண்ணிருக்காருமா? என்ன அப்படி சொல்ற? இளையவரா இப்படி எல்லாம் செஞ்சாரு? என்னை சுத்தி என் சம்மதம் இல்லாம எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பெரியம்மா.
அத நான் மூணாவது மனுஷி மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நான் இதை விடவே மாட்டேன். இந்த வீட்டு ஆம்பளைங்களை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? உனக்கு வாக்கு கொடுத்ததுதான் அபி. என் பொண்ணோட கல்யாணம் அவ இஷ்டப்பட்டவங்க கூட தான் நடக்கணும். வேற ஒருத்தவங்க கூட நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். இளையவர்கிட்ட போய் நான் பேசுறேன். பெரியம்மா இருங்க. நீங்க பேசினா அது அப்பா காதுல விழுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக இப்படியே அவசர கோலத்துல கல்யாணம் பண்ணுவாங்க? அதுவும் கட்டாய கல்யாணம். ஒரு ஜட்ஜ் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் நியாயமா? இத கேட்க ஒருத்தி இருக்கேன்னு அவருக்கு தெரியணும். நான் போய் கேக்குறேன் அபி. இல்ல பெரியம்மா, அதே துப்பாக்கிய உங்களுக்கும் பதிலா கொடுத்தா நீங்க என்ன பெரியம்மா பண்ண முடியும்? ஆமாக்கா, அவர் பண்ணாலும் பண்ணுவார். இல்ல பெரியம்மா, எனக்கு இது வலிதான், வேதனை தான். ஆனா என் மனசுல ரொம்ப சின்னதா ஒரு நம்பிக்கை இருக்கு பெரியம்மா. என்னடா சொல்ற? அந்த பக்கம் அந்த பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் உனக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி உனக்கு நம்பிக்கை வருது? திருநான் காத்த அம்மன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பெரியம்மா. என்ன அபி சொல்ற? ஆமா பெரியம்மா, இந்த தாலி ஏன் கழுத்துல ஏறதுக்கு முன்னாடி அம்மன் கழுத்துல இருந்துச்சு. திருநான் காத்த அம்மன் நித்திய சுமங்கலி. 1000 தாலியை காப்பாத்தினவ என்ன மட்டும் கைவிட்டுருவன்னு நினைக்கிறீங்களா? திருநான் காத்த ஆத்தா இந்த தாலிய சாதாரணமா என் கழுத்துல சேர்க்கல பெரியம்மா, ஒரு நோக்கத்தோட தான் சேர்த்திருக்கா. இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த தாலியை நான் பறிகொடுக்கிற நிலைமை வந்தப்ப கூட அவதான் பெரியம்மா என்னை காப்பாத்தி கொடுத்தா. அசையாத அப்பா மனசையே அவதான் மாத்துனா நான் தீவிரமா நம்புறேன். நிச்சயம் அந்த திருநான் காத்தா இதை செஞ்சிருப்பா. வெற்றி தான் என் புருஷன் பெரியம்மா. வெற்றி கூட தான் நான் வாழ்ந்தாகணும்னு திருநான் காத்தா விதிச்சிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் அப்பாவே நினைச்சா கூட அதை மாத்த முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆத்தா, திருநான் காத்தா, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவா பெரியம்மா. உண்மையிலே அவளுக்கு சக்தி இருந்தா, அவ பொம்பளைய காப்பாத்துற தெய்வமா இருந்தா என் கழுத்துல வேற ஒரு தாலியை ஏற விடவே மாட்டா. சத்தியமா அபி, சத்தி வாக்கிது. என் மனசுல வெற்றி தான் பெரியமா இருக்கான். அவனை யாராலையும் அழிக்க முடியாத இடத்துல இருக்கான். அவன் மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு மட்டும்தான் பெரியமா அது தெரியும். இந்த காதலும் சேர்த்து எங்க வாழ்க்கையை காப்பாத்தும் பெரியமா. நடக்குண்டி என் தங்கம், உன் வாக்கு பொண்ணா பழிக்கட்டும். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். இந்த வலியையும் வேதனையும் நான் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த நம்பிக்கை தான் பெரியமா. சத்தியமா சொல்றேன், திருநான் காத்தா அருளால எங்க காதலோட சக்தியால என் வெற்றி என்கிட்ட வருவான். எல்லார் முன்னாடியும் என் கைய பிடிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். வெற்றியும் சரி அம்மனும் சரி என்ன நிச்சயமா கைவிடவே மாட்டாங்க. அதை நான் நம்புறேன் பெரியமா. வெற்றி, அண்ணே எதுவும் வேலையாண்ணே பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க? ஏன் வேலை இருந்தால் தான் வந்து உன்னை பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லைண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னடா நாளுக்கு நாள் மாப்பிள்ளைகளை அப்படியே ஏறிட்டே போகுது? சும்மா விளையாடாதீங்கண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, ஊரெல்லாம் கல்யாணத்துக்காக 1000 லட்சம்னு பண்ணியிருக்கேன். உனக்குன்னு எதுவும் பண்ண வேணாமா? அதுக்காகத்தான் வந்தேன். சும்மா விளையாண்டுருக்காதானே. இதில் எனக்கு தனியாக வேற பண்ணுவியா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். இல்லடா, என் மன திருப்திக்கு ஆறுதலுக்கு உனக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேணுமா வேணாமா நான் சொல்றேன். ஓ, நீங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அண்ணே அப்படிலாம் கிடையாதுண்ணே. நீ விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லடா தம்பி, உன் கல்யாணத்துக்கு வரணும், முன் வரிசையில் உட்காந்து நானும் அண்ணியும் மனசார வாழ்த்தணும்னு அவ்வளவு ஆசை. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அண்ணே அவர் கிடக்கிறாரு விடுங்க. அவர் என்னைக்கு திட்டல. டேய், என்ன பெரியவங்களை அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் பேசவும் விட மாட்டேன். அங்க வந்து நான் உனக்கு வாழ்த்து சொல்லுவேன்.
சபையில் உனக்கு ஏதாவது பண்ணா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதான். அதனால இந்தா, இதை அண்ணனோட அன்பளிப்பாக வச்சுக்கோ. பெட்ரோல் பங்க் யாரோட அன்பளிப்பு? இந்த உசிறு யாரோட அன்பளிப்பு? இதுக்கு மேலே அன்பளிப்புன்னு கொடுப்பியா? வேணாண்ணே. டேய், இதை அன்பளிப்புன்னு சொன்னது என்னோட முட்டாள்தனம். கல்யாண நேரம்டா, கை செலவுக்கு என்ன பண்ணுவ? அதுக்கு தான். என்கிட்ட காசு இல்லைன்னு உன்ட்ட நான் கேட்டேனா? டேய், என் காசை செலவழிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. என் தம்பி என் கையால காசு வாங்கி செலவழிக்கிறதுல எனக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். ஒரு அல்ப சந்தோஷம்னு வச்சுக்கேன். அதை கூட எனக்கு தரமாட்டியா? சரிண்ணே, உனக்காக நான் வாங்கிக்கிறேன். சரிடா தம்பி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணே. நல்லாரா. சொட்டு, எனக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போதும் சொட்டு, சாச்சா சொன்னாரு, இனிமே உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க விட மாட்டேன்னு சாச்சா சொன்னாரு. நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணு, குடும்பத்தை நடத்து, நல்லபடியா செட்டில் ஆகு. எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே காஞ்சிபுரத்துக்கும் சாச்சாவுக்கும் நான் போதும். டிகே. அண்ணே, என்னண்ணே இது? ஏய், அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான், துடிக்கிற. சாச்சா, நான் சீரியஸ் தான் சொல்றேன். பவானி, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னால மட்டும் இல்லை, யாராலையும் எப்பவும் என் வெற்றி ஆக முடியாது. சிலர் இவனை என் உடன் பிறந்த தம்பின்னு சொல்லுவாங்க, சிலர் நான் பெறாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் எனக்குள்ள இருக்கிற உசுறு. சிம்பிளா சொன்னா, பூங்காவனம் தான் வெற்றி, வெற்றி தான் பூங்காவனம். எங்க இருந்தாலும் அவன் என் தம்பி தான். எங்க இருந்தாலும் இந்த உசுறு அவனோட பொறுப்பு தான். புரிஞ்சுதா? வெற்றி, ஒரு முக்கியமான விஷயம். வா, மேரேஜ் வேற நெருங்கிருச்சு. பைக்ல தனியா போற வேலையெல்லாம் வச்சுக்காத. கூட கோபால. உசுரா? அந்த உசுரை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன் சாச்சா. அப்ப பாப்போம், அவ உங்களுக்கு உசுரா இல்ல கொசுரான்னு. இறங்கடா. ஏன்டா சீனு, மாப்பிள்ளை பையன் எப்போ தூக்க போறோம்? மதுரையில் கல்யாண மண்டபத்தில் பொண்ணை எப்படி தூக்கணும் அப்படிதான் தூக்க போகிறோம். எனக்கு எங்கடா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு? நான் தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் சரியா ஞாபகம் இல்லை. பெரிய காதல் கொண்ட தனுஷ் பாவம் பச்சை புள்ள உன்னை அங்கிள் ஸ்தானத்தில் வச்சு பேசுனதா நீ லவ்னு நினச்சிட்டியா? அவங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னு வையே, செஞ்சு விட்டுருப்பாங்க. மதுரைக்காரங்க ஞாபகம் இருக்குல்ல? நாங்கள் மட்டும் இந்த மாயவரத்துக்காரங்களா? நாங்களும் செலுத்து தான்டா, பாதி மதுரை. உனக்கெல்லாம் லவ்வை பற்றி என்னடா தெரிய போகுது? சரி, அதை விடு. அந்த வில்லனை எப்படா தூக்க போகிறோம்? ஏதாவது யோசிச்சு சொல்கிறா? வேற எப்படி? இப்படிதான். நம்ம கைவசம் இருக்கிற ஒரே ஐடியா இதான். இதுக்கு மேலே யோசனை பண்ணால் அது நம்ம அறிவுக்கு செட் ஆகாது. வழக்கம் போல் பண்ணிவிடுவோம். வா, சரி போலாம். டேய், கட்சி படுத்து காட்டுறா. டேய், பார்த்து. உள்ளதா இருக்கா? ஐயோ, இவனா? டேய், வட 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 வட. சக்தி. மாமா, என்ன இந்த நேரத்தில்? இல்ல, ரூம் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. காலையில கல்யாணம், அதான் நீ தூங்கிட்டியா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன்.
கதவு தட்டினேன், நீ திறக்கல. அப்புறம் கை வச்சேன், தானே திறந்துருச்சு. சாரி மாமா, ஹெட்ஃபோன்ல சாங் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க கதவை தட்டினது எனக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன மாமா, என்ன பிரச்சனை? இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? நோ ப்ராப்ளம். அந்த வெற்றியை நம்ப முடியாது. ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான். மாமா என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. தங்கச்சி கல்யாணம்ல, அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நீ தூங்கு. காலையில் கல்யாணத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. சரி மாமா, குட் நைட். குட் நைட்.